ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் 3.6 உள்ள 2வது கணக்கு, அதில் 3 மற்றும் 4வது சப்ஸ்டியூஷன் பார்க்கலாம். முதல் 2 சப்ஸ்டியூஷன் போன வீடியோவில் இருக்குது. அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதை டச் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காரணிப்படுத்துக. இங்கே இருபடி சமன்பாடுகள் கொடுத்துருக்காங்க. நம்ம தொடர்ச்சியாக இருபடி சமன்பாடுகள் காரணிப்படுத்துகிற ஐ மெத்தட் வச்சு தான் பார்த்துட்டு வரோம். இதையும் அதே மெத்தடில் பார்க்கலாம். இந்த நம்ம முதல்ல இருபடி சமன்பாடுங்கும் போது அடுக்கு 2 உள்ளதை முதல்ல எழுதிக்கிடுவோம். ஓகேவா? 8x². அடுத்தால அடுக்கு 1 உடையது 18x + 9. ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம ஐ மெத்தட் போடலாம். ஐ மெத்தட் எப்படி போடணும்னு பாருங்கள். பெருக்குனா கார்னரில் உள்ளது, அதாவது x² கெழுவோம், மாறிலி உறுப்போம். 9 8 72 வரணும். கூட்டுனா x கெழு -18ன்னு கிடைக்கணும். இப்போ இந்த 72 நம்ம எப்படி போடலான்னு பாருங்கள். இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா ரெண்டுக்கும் ஒரே அடையாளம் போடணும். இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ 2 அடையாளமும் நமக்கு மைனஸ் போட்டுடலாம். ஓகேவா? இப்போ இதை பெருக்குங்க. 2 2 6 6 2 12. 36 2 கூட்டினா 18 வருமா? வராது. இங்கே 2 ஒரே அடையாளமாக இருக்கிறதுனால கூட்டி பார்க்கணும். ஓகேவா? அடுத்தால 2 1 2 2 8 2 16. இங்கே 2 4 18 4 கூட்டினா 18 வராது. அடுத்தால 2 9க்கு 2 18. இப்போ பாருங்க 2 4 4 2 8 8 9 கூட்டினா 18 வருமா? வராது. அப்போ அடுத்தால 3 3 9 3 1. இப்போ பாருங்க 2 4 4 3 12. இது 12 வருது. 2 3 6 12 6 கூட்டினா 18 வந்துடும். அப்போ ஒரு நம்பர் 12, ஒரு நம்பர் 6. ஓகேவா? இப்போ பாருங்கள், இதோட நமக்கு முடிய போகிறதில்ல. இங்கே பை போட்டு இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே 8 இருக்குது. மாறிலி என்ன இருக்குதோ அதை எழுதணும். மாறி எக்ஸுங்கிறதுனால 8xையும் எழுதிடலாம். ஓகேவா? இப்போ வெட்டு கொடுக்க முடிஞ்சால் வெட்டு கொடுத்துடலாம். 2 4 8 3 4 12. அடுத்து 4 2 8 2 6. ஓகேவா? இப்போ வெட்டு கொடுத்த நம்பரை வச்சு எழுதிடலாம். இதனுடைய காரணி ஈக்குவல் டு இங்கே 2 இருக்குது, அப்போ 2x - 3 இன்று இங்கே 4 இருக்குது, 4x - 3. ஓகேவா? ஸோ இதுதான் இதனுடைய காரணி. ஐ மெத்தட் ரொம்ப ஈஸியானது. முன்னாடி உள்ள கணக்குகளையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதே இதில் 4th சப்ஸ்டியூஷன் என்னன்னு பாருங்கள். 4th ஒன் 6x² + 16xy + 8y². ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம ஐ மெத்தட் கண்டுபிடிக்க போகிறோம். இது எல்லாமே கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்கிறதுனால ஏதாவது காமனாக இருந்துச்சுன்னா வெளியில் எடுத்துடலாம். ஓகேவா? இதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள். 2 × 3ன்னு எழுதலாம். இதை 2 × 8 8 16 24 8. ஓகேவா? ஸோ இதில் 2 காமனாக வெளியில் எடுத்தோம்னா மீதி என்ன வரும் பாருங்கள். இங்கே 3 இருக்குது, 3x². இங்கே 2 காமனாக போயிடுச்சு, அப்போ +8xy. அடுத்தால ப்ளஸ் இதில் 2 காமனாக போயாச்சு, அப்போ 4y² இருக்குது. ஓகேவா? இப்போ இதை பொதுவாக எடுத்த உடனே கொஞ்சம் சிம்பிளான கோவை வந்துருச்சு. ஆனால் இதில் பாருங்கள், நமக்கு ஏதாவது ஒரு மாறி மட்டும்தான் இருந்துச்சுன்னா தான் நம்ம அதை ஐ மெத்தட் போட முடியும். இப்போ இதில் 2 மாறி இருக்கிறதுனால 2வது உள்ள மாறியை நம்ம மாறிலியாக எடுத்துக்கிடணும். ஒரு கான்ஸ்டண்ட்டாக என்ன செஞ்சுக்கிடணும்? எடுத்துக்கிடணும். ஓகேவா? இது ரொம்ப சிம்பிளானது. இதே மாதிரி ஒரு கணக்கு இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கிறோம் போன கணக்கில். இப்போ பாருங்கள், இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ இந்த 2ங்கிறத நம்ம எழுதிக்கிடுவோம். இதுக்கு நம்ம ஐ மெத்தட் போட போகிறோம். ஓகேவா? ஸோ ஐ மெத்தட் போடணும்னா எப்படி எழுதணும்னு பாருங்கள். 3 12. இந்த y² மாறிலிங்கிறதுனால இந்த y²ஐயும் எடுத்துக்கிடணும். ஓகேவா? அடுத்தால கீழே எக்ஸின் கெழு என்னது? 8y. புரிஞ்சுதாம்மா? இந்த y² வச்சு நம்ம எப்படி பெருக்கிறதுன்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ ஒய்யும் பெருக்குனா y², 2 ஒய்யையும் கூட்டினா ஒய்ன்னு வரும். அப்போ இந்த சைடு ஒரு ஒய், இங்கே ஒரு ஒய் நம்ம போட்டுக்கிடலாம். அடுத்தால பாருங்கள் 12. இந்த டேனா வகுத்தல் போட்டிங்கன்னா 2 6 2 12. 6 2ஐயும் கூட்டினா என்ன கிடச்சிரும்? 8ன்னு கிடச்சிரும். அப்போ ஒரு நம்பர் 6, ஒரு நம்பர் 2. இங்கே ரெண்டுமே ப்ளஸில் இருக்கிறதுனால நமக்கு இங்கே எல்லாமே என்ன செய்யும்? ப்ளஸில் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே x² கெழு என்ன இருக்குது? 3. மாறி எக்ஸ், அப்போ 3xன்னு போட்டுடலாமா? இப்போ இதில் எதெல்லாம் வெட்டு கொடுக்க முடியுமோ அதை வெட்டு கொடுங்க. 1 3 3 2 3 6. ஓகேவா? இப்போ இதை நம்ம எடுத்து எழுதிடலாம். இன்று 2 கூட எழுதணும். இன்று x + 2y. அடுத்தால பாருங்கள் 3x + 2y. வெட்டு கொடுக்க முடிஞ்சால் வெட்டு கொடுக்கணும், முடியலைன்னா நம்ம அப்படியே என்ன செஞ்சுக்கலாம்? வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இங்கே கொடுத்துருக்குற அந்த பல்லுறுப்பு கோவையை இருபடி சமன்பாடை நம்ம இணைஞ்சாச்சு, காரணிப்படுத்தி காரணிகளினுடைய பெருக்கலாக எழுதியாச்சு. ஓகேவா?
நெக்ஸ்ட்டு 5th சம் பாருங்கள். இப்போ இதுவும் பெரிய பெரிய எண்களாக இருக்குது. ஸோ ஏதாவது காமனாக எடுக்க முடியுதான்னு பாருங்கள். இதை நம்ம எப்படி எழுதலாம்? 3 4 12ன்னு எழுதலாம். இதை வந்து 3 × 12 சரியா? 3 12 எவ்வளவு? 36. இதை வந்து 3 × 9ன்னு சொல்லி என்ன செஞ்சிடலாம்? எழுதிடலாம். அப்போ இதில் காமனாக என்ன இருக்குது அப்படின்னா ஒரு 3 இருக்குது. அடுத்தால பாருங்கள், இதில் ஒரு x², இதில் ஒரு x², இதில் ஒரு x². ஸோ x² வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்தால் இங்கே என்ன வரும் பாருங்கள்? 3 எடுத்தாச்சு, x² எடுத்தாச்சு, மீதி 4. அடுத்தால ப்ளஸ் 3 எடுத்தாச்சு, x². அப்போ என்ன வந்துடும்? 12 ஒய்ன்னு கிடச்சிரும். ஓகேவா? அடுத்தால பாருங்கள், இதில் ப்ளஸ் 3 வெளியில் எடுத்தாச்சு, 9, x² எடுத்தாச்சு, 9 y²ன்னு கிடைக்கும். இப்போ இருபடி சமன்பாடு வந்து திரும்பி இருக்குது. நம்ம அதை வந்து நம்ம சரியான முறையில் எழுதிக்கலாம். 3x² × 9y² + 12y + 4. இப்போ இதுக்கு நம்ம ஐ மெத்தடு கண்டுபிடிக்கலாம். ஐ மெத்தட் என்ன வரும் பாருங்கள்? பெருக்குனா 9 4 36 வரணும். கூட்டுனா 12 வரணும். எந்த நம்பர் வரும்? 36 போடுங்க. 2 1 2 2 8 2 16. இந்த ரெண்டையும் கூட்டுனா 12 வருமா? வராது. அடுத்து 3 6 3 18. 3 2 6. 6ஐயும் 6ஐயும் கூட்டினா 12 வந்துடும். அப்போ ஒரு நம்பர் 6, இன்னொரு நம்பர் என்னது? 6. ஓகேவா? அடுத்து இங்கே y² பக்கத்தில் இருக்கிற நம்பரை நம்ம இதில் எழுதணும். 9y எழுதிடணும். பை 9y. அப்போ இதை நம்ம வெட்டு கொடுக்க முடிஞ்சால் வெட்டு கொடுத்துடலாம். என்ன வரும்? 3 9, 2 6. 2 6, 3 9. அப்போ ஏற்கனவே உள்ள அந்த 3x² அது ஏற்கனவே பெருக்கல்ல தான் இருக்குது. இதுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சதை எடுத்து எழுதிடலாம். இன்று 3y மேலே வந்து +2. ஓகேவா? அடுத்து இன்று இங்கேயும் என்ன வருது? 3y + 2ன்னு எழுதிடலாம். ஓகேவா? ஸோ காரணிகளாக என்ன செஞ்சாச்சு? எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இதில் லாஸ்ட் கொஸ்டின். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? a + b ² + 9a + b + 18ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இப்படி இருந்தோடனே நம்ம அதை வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. a + b அப்படிங்கிறத ஒரு ஏதாவது ஒரு நான் வந்து வச்சுக்கிடுவோம், எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ இதுவும் எக்ஸ். அப்போ இது என்ன வடிவத்தில் இருக்குது? x² + 9x + 18ன்னு இருக்குது. ஓகேவா? இப்போ இதுக்கு ஐ மெத்தட் போடலாம். பெருக்குனா நமக்கு என்ன வரணும்? ஒரு 18 18ன்னு கிடைக்கணும். கூட்டுனா நமக்கு 9ன்னு வரணும். ஓகேவா? அப்போ எந்த நம்பர் வரும் பாருங்க? 18. 2 9க்கு 2 18, 3 3 9. 3 2 6, 6 3. 6 3 18. 6ஐயும் 3ஐயும் கூட்டினா என்ன வந்துடும்? 9. அப்போ ஒரு நம்பர் 6, இன்னொரு நம்பர் 3. ஓகேவா? பை நம்ம என்ன செய்வோம்? அந்த x² கீழே என்ன இருக்குது? 1. அப்போ 1ன்னு போட்டு இந்த எக்ஸை எழுதுவோம். எக்ஸ் அப்படிங்கிறது என்னது நமக்கு? a + b. அப்போ ஒரு a + b. ஓகேவா? அதை இதே மாதிரி இங்கேயும் ஒரு a + bன்னு கிடைக்கும். இப்போ இதை நம்ம எப்படி எழுதிடலாம்? a + b + 6, a + b + 3ன்னு எழுதிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியானது தான். இந்த டேமை வந்து ஒரே நம்பராக நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம அதை வச்சு செஞ்சோன்னா அடுத்த ஆன்சர் எழுதும்போது அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல என்னது போட்டுறணும்? a + bங்கிறத போட்டுறணும். அப்போ என்ன வரும் பாருங்க? a + b + 6 இன்று a + b + 3. ஓகேவா? கீழே இருக்கிறது மேலே ப்ளஸ் இருந்தால் ப்ளஸில், மைனஸ் இருந்தால் மைனஸ்ன்னு எழுதணும். ஸோ நமக்கு தேவையான காரணி கிடைச்சிருச்சு. ஓகேவா? இந்த வீடியோவில் 2வது கணக்கில் உள்ள 4 கணக்கில் நம்ம முடிச்சிருக்கிறோம். முதல் 2 கணக்கு வந்து முந்தின வீடியோவில் இருக்குது. அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா இதை நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.